காய்ஸ் நேற்று நான் ஒரு மோட்டோஜிபி பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆக்சுவலாக இன்ஸ்டா 360 மார்க்கஸ்க்கு இந்த தடவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நீங்கள் மார்க்கஸோட ஹெல்மெட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த பிராண்ட் லோகோ போட்டிருக்கு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தேர் ஸ்பான்சர்ட் வீடியோ ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இட்ஸ் அ ஃபேன் பேஸ்ட் கொஸ்டின். ஃபேன்ஸ் எல்லாம் தே கேன் ஆஸ்க் கொஸ்டின் டு the person who's doing the podcast. ஆக்சுவலாக அவங்களாம் மோட்டோஜிபி என்ன சொல்கிறது, மோட்டோஜிபி ஜேர்னலிஸ்ட். ஸோ வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன், நான் அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கவங்க நிறைய தடவை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவங்க கொஸ்டின் கேட்குறதால நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான் ஒரு ஃபேன். மார்க் மார்க்கஸ் இஸ் அ ஜீனியஸ் ஆர் ஜஸ்ட் த பிக்கஸ்ட் ரிஸ்க் டேக்கர்? கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆன்சர் அவ்வளோ சிம்பிளாக கொடுத்துட முடியாது guys. இட்ஸ் சிம்பிளாக இதுவா அதுவான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? நான் ஐம் அ குட் MotoGP fan. I'm watching MotoGP from 2017 and big Marcus fan as well. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இதை பிரேக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கெலாம் we are all who's watching MotoGP, நமக்கெல்லாம் பிக்கஸ்ட் கிரேஸ் வந்து பைக் ஓட்டுறதா இருக்கணும், இல்லை பைக் பிடிச்சதாக இருக்கணும், சம்திங் ரிலேட்டட் டு பைக்ஸ் அண்ட் ரைடிங் நோ. ஸோ நம்ம அந்த மாதிரி ரைட் பண்ணும்போது நம்ம கேங்லேயே ஒருத்தவன் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நமக்கே தெரியும், ஓகே அவன் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவான், மொரட்டத்தனமாக ஓட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா? எனக்கு இருக்குது ஆக்சுவலி. நான் எந்த கேங் கூட, எந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் அங்கே ஒருத்தவன் இவன் நான் பயங்கரமாக ஓட்டுவான், சீன் பண்ணுவான், மாஸ்க் காட்டுவான், அந்த மாதிரி வரிசையில் நான் மார்க்கஸ் வைப்பேன். நாட் ஜஸ்ட் ரைடர், சம்திங் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ இது ஏப்ரலால் பண்ண முடியுமா டுக்காட்டியில் பண்ணுறதை கேட்டால், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பா. மார்க்கஸ் கேன் டூ தட். ஆனால் இவ்வளோ டுக்காட்டி இப்போ இருக்க லீடிங் பாயிண்ட் இருக்குமா அப்படி கேட்டால் அது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்டில் ஹில் பி லீடிங் தி சாம்பியன்ஷிப். அது ஏன் அப்படின்னா, அது அந்த எக்ஸ்ட்ரா சம்திங் இன்ஸ்டிங்க்டிவ், கொஞ்சம் இன்ஸ்டிங்க்ட் ஜாஸ்தி when he sit on the பைக். அதுவும் உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அது எவ்ரிபடி வில் ஹாவ். சம் பீப்புள் லைக் ஹுசேன் போல்ட் இஸ் அ குட் ரன்னர், ரைட்? we don't know why he is running good like that. அந்த மாதிரி ஒரு something, some skill he had in his blood. I don't know how it works out for him. ஸோ அதனால தான் அந்த இன்ஸ்டிங்க்டிவ் நேச்சர் மார்க்கஸ்க்கு நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ பர்சனலி திங்க், பிகாஸ் அஸ் அ மார்க்கஸ் ஃபேன், ஈவன் சம்டைம்ஸ் எனக்கு how he is doing that consistently, ரேஸ் ஆஃப்டர் ரேஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா, he is doing everything tactically, நாட் ஜஸ்ட் ஓகே இது என்னால் பண்ணிட முடியும். இப்போ ஜாக் மில்லர்லாம் கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி ரைடர்னு தோணுது. கண்ணை மூடிட்டு என்னால் பண்ணிட முடியும். ஈவன் ஹாட் டயர் என்னால் ஃபர்ஸ்ட் லேப்லேயே என்னால் பொசிஷன் கெயின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஓகே, ரொம்ப பம்ப்டப்பாக இல்லாமல் ஹீ சட்டில் அண்ட் ஹீ ரீட்ஸ் அவுட் த பேப்பர் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஹீ ரீட் அவுட் டெலிமெட்ரி ஃப்ரம் ஸ்டார்ட் டில் எண்ட், அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஹீ நோஸ் தி டேட்டா. அந்த மாதிரி ரொம்ப டாக்டிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்காக லேப் பை லேப் அப்ரோச் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நிறைய பேர் இந்த பாயிண்ட்டு சொல்லியிருப்பாங்க, மார்க்கஸ் இஸ் புஷிங் இஸ் லிமிட், இஸ் கிராஷிங் அண்ட் ஃபைண்டிங் த லிமிட் அப்படின்னு. எந்த ரைடரும் ஆக்சுவலாக கிராஷ் பண்ணணும்னு ஆசையே கிடையாது. அவ்வளோ ஹார்டாக புஷ் பண்ணணும், லேப் பண்ணணும், அந்த ஒரு இதில் பண்ணும்போது கிராஷ் ஆகிறது சகஜம்தான். பட் வாட் ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரம் த கிராஷ், அது இம்பார்ட்டண்ட், ரைட்? இப்போது 59 லீன் ஆங்கிளில் இந்த கியரில் இந்த ஸ்பீடில் ஐ ஹவ் கிராஷ்ட், ஐ டக்ட் இன் மை ஃப்ரண்ட் அப்படின்னா, நெக்ஸ்ட் லேப்பில் அதே கார்னரில் ஹீ டோன்ட் வாண்ட் டு டூ தேட். இன்ஸ்டெட் ஆஃப் 59 ஆர் 58 டிகிரி அந்த லீனை ஒரு 2-3 டிகிரி குறைக்கலாம், கரெக்ட்? ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பீடை கொஞ்சம் குறைக்கலாம், கியர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சம்திங் ஹேஸ் டு ஒர்க் அவுட், பட் ஸ்டில் ஆன் தட் லிமிட். அது மார்க்கஸ்
கிளியராக பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் பாடி பொசிஷன், ரிஸ்க் டேக்கர் தான். பட் ஹி நோ வாட் ஹீ இஸ் டூயிங். 2000 இந்த வருஷம் தான் 2025 ஆஸ்டன் ரேஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எவ்ரிபடி வாஸ் இன் அ டயலமா. யூனோ கிரிட்டில் வந்து நின்றுட்டு சைடிங் லேப் முடிச்சுட்டு எவ்ரிபடி வாஸ் இன் அ டயலமா. வெட் ரேஸா, ட்ரை ரேஸா, வெட்டா ட்ரையா, அண்ட் ஃபைனலாக தே செட்டில்ட் இன். பட் மார்க்கஸ் எனக்கு அந்த டைமில் எனக்கு தோணுச்சுன்னா, இதுதான் இந்த டாக்டிஷியன் சொல்கிறது. நான் இதனால தான் சொல்கிறேன். எவ்ரிபடி வாஸ் திங்கிங் அபவுட் த ரேஸ். ஈவன் பெக்கோவாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் லைன் இருக்க யாருனாலும் இருக்கட்டும், ஹி வாஸ் டூயிங் அ போல், ரைட்? மார்க்கஸ் வாஸ் ஆன் போல். ஸோ மார்க்கஸ் தனியாக ஹி வாஸ் திங்கிங் நாட் அபவுட் த ஸ்டார்ட், பட் விச் டயர் டு ஸ்டார்ட் வித். அவன் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக ஹி ஸ்டார்டட் திங்கிங். அது எனக்கு ரொம்ப அட்மைரிங்காக இருந்துச்சு. பட் வாட் எவர், ஏப்ரலில் பீப்புள் வேர் கம்ப்ளைனிங், ஓகே தென் இஃப் வி ஆர் ரெடி, why they are not ready. Trackhouse team was, அப்போ அந்த கிரிட்லேயே ப்ரெஸ்ஸில் they were saying they are not happy basically of what Marcus did. அண்ட் இதுதான் guys, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக், லேப் பை லேப்பாக கன்சிஸ்டண்ட்டாக என்ன தப்பு நடக்குதோ அதை கரெக்ட் பண்ண முடிஞ்சிருக்குது. என்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியுது. அண்ட் ஐ மீன் பைக் சரியில்லை, இதை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறத விட, பைக்கை நான் ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறேன். என்னோட என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலாக நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பைக்லேருந்து நான் எடுக்க பார்க்குறேன். நான் என்னோடய அவுட்புட் எடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறது தான். see when he is on the bike, he want to do it, அவ்வளோதான். இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் he is trying to resolve it. ஏதாவது தப்பாக போச்சுன்னா he is trying to understand it. தப்பாக போச்சுன்னா then unforgivably he is crashing. இவ்வளோ தான் மார்க்கஸ் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தட் இஸ் அ சாம்பியன்ஷிப் ஆட்டிடியூட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. பெக்கோ they are saying a smooth flowing rider. of course பெக்கோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளீனான ரைடர், ரொம்ப ஸ்மூத்தான ரைடர் கம்பேர்ட் டு மார்க்கஸ். அகெயின் பெக்கோக்கு இந்த வருஷம் இதுதான பிரச்சனை, எனக்கு பைக் சரியில்லை, 100% இல்லை, அது இல்லை, இது இல்லை. பட் ஆனால் இயர் எண்டில், லாஸ்ட் இயர் எண்டில் when they are testing the bike, they have given the same feedback. ரெண்டு பேர் எக்ஸாக்டாக ஒரே ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இந்த டுக்காட்டி டெஸ்மோ சிடிசி சம்திங் சொல்லுவாங்க, அது எனக்கு பாயில் வரமாட்டுது. 2025 பைக். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ ஹீஸ் பெண்டிங் த பைக், அவ்வளோதான். மார்க்கஸ் இஸ் ட்ரைங் டு கெட் எவ்ரி திங் அவுட் ஆஃப் இட் பை ஹிஸ் ஃபிசிக்கலி. என்னென்ன எல்லா சைட்லேயும் சரி, என்ஜினியரிங் சைட்லேருந்து, ஸோ ஐ வாண்ட் ஆல் திஸ் டேட்டா. பைக் சைட்லேருந்து ஆன் ட்ராக் நான் பார்த்துக்கிறேன், கிவ் மீ அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருந்து. ஸோ ஒரு பாயிண்ட்டாக ஹீ இஸ் ட்ரைங் டு டேக் ஆல் த பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். அது எனக்கு மார்க்கஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ ஹீ அப்ரோச்சிங் த ரேஸ், த ஃபுல் ரேஸ் இன் யூனோ கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்க்கும்போது அது மார்க்கஸ்க்கு அது பெரிய பெனிஃபிட். ஸோ அதனால தான் ஹீ இஸ் ஏபிள் டு டூ இட் கன்சிஸ்டன்ட்லி, த வின்னிங் பார்ட். அண்ட் மோர் ஓவர், இது நான் கண்டிப்பாக பேசி ஆகணும், the body on the bike. So imagine guys, 25 லேப்பு, ஓகே, RC390 இல்லை ZX6R, Daytona 650, எந்த பைக்கானாலும் இருக்கட்டும், உங்களுக்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயே தெரியும் பைக் இஸ் வார்மிங் அப். ஓகே, காலுகள்லாம் பயங்கர சூடாக இருக்குது. அந்த மாதிரி அந்த 300 horsepower பைக்கை நீங்கள் 40 to 45 minutes 26 லேப் கண்டிப்பாக ஓட்டணும். ஸோ இட்ஸ் கோன் பி ஃபிசிக்கல், வி ஹாவ் டு அட்மிட் இட். அது லெதரில் வி நோ தட் ஹவு பேட் இட் இஸ் ஆக்சுவலி, நமக்கு தெரியும், ரைட்? ஸோ அதனால் மெயின்டைனிங் தட் பாடி பாஸ்சர், ஒரு ஸ்ட்ரைட்லேயும் அந்த ஃப்ரண்ட் ஃபேரிங்கில் டக் பண்ணி போகிறது, அது கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ரைடரும் பண்ணுறாங்களா கரெக்டாக அப்படின்னு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்.
I think Marcus is doing that perfectly lap by lap. அந்த என்ன சொல்கிறது, பேசிக்கலி ஒய் அவங்க ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க லீன் லீன் பண்ணும்போது பாடியை ரொம்ப வெளியே நீட்டாமல், ஈவன் தட் இஸ் ஆல்சோ ஃபேக்டர் ஃபார் அ ட்ராக், ரைட்? அது கூட உங்கள் லேப் டைம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பாடி பொசிஷன், ஐ திங்க் மார்க்கஸ் இஸ் டூயிங் தட் வெரி பர்ஃபெக்ட்லி. இமேஜின் ஒரு 30 லேப் ரேஸு ஆஸ்டின் மாதிரி ஒரு ஆஸ்டினில், ஓகே 30 லேப்ஸில் ஓகே, ஒரு கத்தார் ஆஸ்டினே எடுத்துக்கலாமே, ஒரு 12 லேப் 13 லேப்ஸ் போக போக நீங்கள் எவ்வளோ எனர்ஜி இருக்கணும் நீங்கள் அந்த பைக்கை திருப்பணும்னா. ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் சம் பீப்புள் மே ஃபீல் லைக் புட் அந்த சேடில் அப்படியே உட்காந்துருவாங்க. ஓகே, பைக்கு திரும்பின பிறகு தான் இவங்க திரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி, அவங்க மென்டலி எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க இந்த ரேஸ்க்கு ஃபார் அ விக்ட்ரி, ஹவு தே அப்ரோச் த வீக்கெண்ட். அந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே மார்னிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ சண்டே ரேஸ் நடந்துகிட்ருக்கு, இப்போ ப்ரெசண்ட்டாக போயிட்டுருக்க வரைக்கும் ஹவு தே மென்டலி ப்ரிப்பேர் ஃபார் த ரேஸ். இதெல்லாம் மார்க்கஸ் வில் டூ அன் அவுட்ஸ்டாண்டிங் ஜாப் யூ கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மார்க்கஸ் ஃபேன்ன்றதுனால நான் இதை நிறையா நோட் பண்ணியிருக்கேன். மார்க்கஸோட கவுண்டர் ஸ்டியர் ஆன் பைக் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அது நான் மார்க்கஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணது யாருக்கிட்டனா, மேவ்ரிக் கிட்ட. 2 பேர் ஸ்பானியர்ஸ் ஐ திங்க், அதனாலயா இல்லை ஒரே ஸ்கூலில் படித்தாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. மார்க்கஸோட கவுண்டர் ஸ்டியரிங் நீங்கள் ஏதாவது வீடியோ இருந்தால் நீங்கள் போட்டு பாருங்க. ஈவன் ஐ வில் ட்ரை டு புட் அ ஃபோட்டோ கிளிப் இஃப் ஐ ஹேவ். ஓகே, அது சூப்பராக இருக்கும் கைஸ். அது ரொம்ப பாடி வெளியவும் போகாது. ஸோ அந்த மாதிரி லேப் பை லேப்பாக எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இஃப் யூ ஆர் ஒரு 10வது பொசிஷனில் இருக்கீங்க ஆல்ரெடி, யூ நோ தட் திஸ் ரேஸ் இஸ் ஓவர், அவ்வளோ எனர்ஜியாக நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் டு பி அ டேக் பார்ட் இன் MotoGP யூ ஆர் ப்ராப்பர்லி ஃபிட். MotoGP நீங்கள் போனால் இட் சோசஸ் யூ ஆர் தேர், தட்ஸ் வை யூ ஆர் இன் MotoGP. ஸோ ஆல் தீஸ் ரைடர்ஸ் டூ, பட் இட்ஸ் அ காம்பினேஷன். அகெயின் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன எல்லா பாயிண்ட்டையும், உங்கள் டெலிமெட்ரிலேருந்து, உங்கள் இன்ஜினியரிங் டீம்லேருந்து, உங்கள் ஃபேக்ட்ரி சப்போர்ட்லேருந்து, உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேன்ஸு, அப்புறம் உங்கள் பாடி ஃபிசிக்கல் கண்டிஷன், மென்டல் கண்டிஷன், ஸோ ஆல் புட் டுகெதர். நீங்கள் எவ்வளோ அதில் ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிக்கிறீங்க, ஹவு க்ளோஸ் யூ ஆர் ஒர்க்கிங் வித் யுவர் க்ரூ சீஃப். ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். இது எல்லாமே மார்க்கஸ்க்கு ஹீ டிட் ஒர்க் அவுட். எல்லா ஏரியாலையும் ஐ திங்க் ஹீ டிட் ஒர்க் அவுட் ஆன் இட். ஸோ அதனால தான் ஐ திங்க் ஸ்டில் மார்க்கஸ் இஸ் அன்பீட்டபிள். இஃப் யூ சி மார்க்கஸ் ஃபர்ஸ்ட் இயர், ருக்கி இயர்லாம் ஹி கோஸ் கன் பிளேசிங், லிட்ரலி ரேஸ் பை ரேஸ். இப்போ கூட ஸ்டில் நவ் இன் 2025 ஐம் சேயிங், நான் ஏன் ஃபஸ்ட்டில் சொன்னேன்னா, உங்கள் டீமில் இருக்க ஒரு அக்ரெசிவான ஒரு ரைடர் மாதிரி தான் மார்க்கஸ். நான் ஏன் சொன்னேன்னா, ஸ்டில் இப்போ கூட பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் ரேஸில் எப்பயும் ஒரு அந்த டயர் ப்ரிசர்வேஷன் மோடு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 6 or 7 லேப் லிட்ரலி ஹி கோ கன் பிளேசிங். நீங்கள் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா இமீடியட்லி த நெக்ஸ்ட் கார்னர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அன் ஓவர்டேக் ஃப்ரம் ஹிம். அது ஈவன் so many ரைடர்ஸ் டூ தேட் பிகாஸ் தே நோ தட் இதுதான் ரைட் டைம்னு. பட் மார்க்கஸ், நான் ஏன் மார்க்கஸ் சொல்கிறேன்னா, ஐ ஹவ் சீன் ஹிம் டூயிங் திஸ் லாட் ஆஃப் டைம். ஓகே, அந்த இம்மீடியட் கம்பேக்காக இருக்கட்டும், அந்த பிகாஸ் ஹி வாண்ட் டு பி அக்ரெசிவ், ஹி மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ இன் தி வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த ரேஸ். இப்போ கூட இந்த லாஸ்ட் ரேஸில் கூட பாருங்கள், ப்ருனோவில் ஸ்ப்ரிண்ட்டில் நினைக்கிறேன், ஹி ஜஸ்ட் ஓவர் ஷாட், ஹி வெண்ட் இன் டூ ஹார்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஹி வில் டூ பிகாஸ் ஹி வில் பி அக்ரெசிவ். as same like rookie 2016 or 15, I don't know, I'm sorry guys, ஏன்னா மார்க்கஸ் ஃபேனாக இருந்துட்டு இதை கூட தெரில அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த ருக்கி இயரில் அக்ரெசிவ் தான், த்ரூ அவுட் த ரேஸ் அக்ரெசிவ் தான். அந்த டயர் ப்ரிசர்வேஷன் மோடு அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அது ஹோண்டா எப்படி அது நெயில் பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்குமே எனக்கு புரியவே இல்லை. எப்படி அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மேபி பேக் சைடில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் இதுதான் கைஸ் ட்ரூத். ஹியர்
ஸோ இஸ் மார்க் மார்க்கஸ் அ ஜீனியஸ் ஆர் ஜஸ்ட் த பிக்கஸ்ட் ரிஸ்க் டேக்கர்? ஸோ இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சே தெரிஞ்சிருக்கும், ஹீஸ் போத் ஆக்சுவலி. ஹீஸ் அ ஜீனியஸ் கைஸ். அந்த ரேஸ் கிராஃப்டெல்லாம் பக்காவாக பண்ணி உங்களுக்கே இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு டெய்லி போகிறீங்க, ஒரே ரோட்டில் போகிறீங்க வரீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய டர்ன் இருக்குது, இங்கே ஒரு குழி இருக்குது, இங்கே ஒரு சிக்னல் இருக்குது. அந்த மாதிரி ப்ருனோ சர்க்கியூட்லலாம் மார்க்கஸ் எத்தனை லேப் பண்ணியிருப்பான் மோட்டோ ஜிபி பைக்கில், ஆஸ்டினில் எத்தனை லேப் பண்ணியிருப்பான். ஸோ ஹீ நோஸ் அங்கே என்ன இருக்குது. ஓகே 2019 நான் இங்கே கிராஷ் ஆனேன், எதனால் கிராஷ் ஆனேன், 2024 நான் இங்கே கிராஷ் ஆனேன், எதனால் கிராஷ் ஆனேன். ஸோ ஐ வில் நாட் டூ திஸ் மிஸ்டேக். அதை ஏன் அந்த டேட்டா எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்குறது. ஸோ ஐ திங்க் ஹீ டஸ் தேட். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஐ திங்க் ஹீ வில் டூ தேட். இல்லைனா இப்படி ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு சாம்பியனாக இருப்பான் எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ கைஸ், யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ், மார்க்கஸ் வந்து ஒரு ஹீஸ் அ க்ளீன் காய், ரைட்? ஹீஸ் அ க்ளீன் காய், ஜென்யூன்லி ஸ்பீக்கிங். அவனோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ஹவு ஹீ ஸ்பீக்கிங் இன் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், எவ்ரி திங்காக இருக்கட்டும், பை சீயிங் தேட் no manufacturer is gonna let him go, because ultimately he's என்ன சொல்கிறது, ஒரு பிராண்டோட அம்பாசிடர். the way he represent Ducati, guys, it's awesome. இட்டாலி முஜல்லோலாம் when he won, Davide Tardazzi went and said the people don't boo him. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக மார்க்கஸ் இருக்கிறதுனால ஒரு டுக்காட்டிக்கு ஒரு பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் அங்கே இட்டாலியில். எனக்கு அப்படி தான் தோணுது. ஹீ மேட் அ ஹியூஜ் சேஞ்ச் ஃபார் டுக்காட்டி, அது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். 2000 இதே ஃபார்ம், இதே இஃப் ஹி ஃபிசிக்கலி ஓகே த்ரூ அவுட் திஸ் இயர், ஐ திங்க் next year on guys championship. So this is my thoughts and insight of Marc Marquez, guys. So as a big Marc Marquez fan to do this podcast, I'm very, very happy.